சினிமா தமிழ் சினிமானாலே ஒரே டெம்ப்ளேட் தான். ஹீரோ நியாயத்துக்காக போராடுவார், வில்லன் கெட்டது பண்ணிட்டு இருப்பார், ஹீரோ வில்லனை கொல்லுவார், கடைசியில் ஹீரோ ஜெயிப்பார், வில்லன் செத்து போவார். இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமஸான பேட்டர்னு. ஆனால் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி பல திரைப்படங்களில் வில்லன் ஜெயிக்கிறதா இல்லைனா முழுக்க முழுக்க நல்லது ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல், இல்லை முழுக்க முழுக்க கெட்டது ஜெயிச்சிருச்சுன்ற அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டியை எடுத்து காட்டுற சில திரைப்படங்கள். அப்புறம் ரொம்ப ட்ராஜடிக்கான எண்ட், அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவே செத்து போயிட்டாரு, அவ்வளோ பெரிய ட்ராஜடி ஒன்று நடக்குது அந்த கதையில் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராஜடியோட அந்த கதையை முடிக்கிறது. இப்படி பல்வேறு விதமான ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி வந்த அட்டம்ப்ட்டுகள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி வில்லன் ஜெயிக்கிற இல்லைனா நல்லது முழுசாக ஜெயிக்க முடியாத சில திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் தப்பு தப்புன்னு பல திரைப்படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் வழக்கம் போல் இன்னொரு அன்ரேட்டடான படத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன், சைக்கோபேத்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு. அதில் கூட கொஞ்சம் கொண்டு வரலாம் இந்த கேரக்டர், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அண்ட் விஜய் நடித்த ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நெகட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் ஷேட் கொண்ட ஒரு கேரக்டர் பிரியமுடன். எஸ், அந்த படத்தில் விஜய் அவர்கள் நடித்த கேரக்டர் பேர் வசந்த். அந்த வசந்த் கேரக்டர் வந்து ஒன்று மேலே அப்சஸ்ட் ஆகிட்டாருன்னா அதை வேறு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார், அதுக்காக என்ன வேணால் பண்ணுவார், கொலை கூட பண்ணுவார். அப்படியான ஒரு கேரக்டர், அவ்வளோ ஒரு நார்சிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணை விரும்புவார், அந்த பொண்ணுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாரு போன்ற விஷயமா தான் அந்த கதை நகரும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோவான விஜயே வந்து இறந்துடுவார், அப்படி தான் இந்த படம் முடியும். அண்ட் அது வந்து இந்த கதைக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கூட. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணப்பட்டது, கடைசியில் அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு முடிவு தான் வரணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கடைசியில் மெசேஜ்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க, வசந்த் மாதிரி யாரும் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்துக்கு இன்னொரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸும் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் நான் டிவியில் பார்க்குறப்போ எனக்கு விஜய் இறக்குற கிளைமேக்ஸ் தான் நான் பார்க்குற மாதிரி இருந்தது. யாராவது ஆல்டர்னேட் கிளைமேக்ஸாக அப்போது தேட்டருக்குலாம் போய் இந்த படத்தை பார்த்து, இல்லைனா அதுக்கப்புறமா வேறு எங்கேயாவது இந்த படத்தை பார்க்குறப்போ அந்த கிளைமேக்ஸை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். என்னென்னா விஜய் வந்து மறுபடியும் அந்த கன்னில் சுடுவாங்கி செத்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட கண்ணீர் பட்டு எந்திரிச்சு அப்புறமா இவங்க போலீஸ்லேருந்து தப்பிச்சு போவாங்க, அதாவது விஜயும் கௌசல்யாவும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. இதை யாராவது பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள். பட் ஆனால் இந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, இதில் ஹீரோவான விஜய் வந்து சாகிற மாதிரி இருக்கிற ஒரே கிளைமேக்ஸ் இதுதான் அவரோட ஃபிலிமோகிராஃபிலே. அவரோட எந்த படத்துலையும் அவர் சாகிற மாதிரி கதை இருக்காது, ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் முதல் திரைப்படம் பிரியமுடன். அடுத்தது பேராண்மை. இந்த படத்தில் நீங்கள் கேட்கலாம், அதான் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஜெயம் ரவி அந்த ஃபாயினரை வந்து கொண்டுட்டாரே, அவன் தானே வில்லன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வில்லன் அவன் கிடையாது. வில்லன் வந்து ஜெயம் ரவியோட சுப்பீரியர் ஆஃபீஸர் பொன்முனன் சார் பண்ணியிருப்பார்ல அந்த கேரக்டர். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுதான் சிஸ்டம், அதுதான் இருக்கிறதுலே பெரிய வில்லன். இந்த வெளிநாட்டிலேருந்து வர வில்லன்லாம் விட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பண்ண எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கும் அவருக்கு கிரெடிட்ஸ் கிடச்சிருக்காது, அந்த சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு தான் கிடச்சிருக்கணும். ஏன்னா இங்கே சிஸ்டம் அப்படி தான் வேலை செய்யுது. அண்டு ஜெயம் ரவி அதுக்கு அடுத்த பேட்சை வந்து ரெடி பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார். அந்த கிரெடிட்ஸு, மெடலு, ரிவார்டு இது எல்லாமே பொன்வனன் அவர்களுக்கு தான் போய் சேரும். இப்படி தான் இங்கே சிஸ்டம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிருப்பாரு டைரக்டர் ஜனநாதன். அஃப்கோர்ஸ் எஸ்பி ஜனநாதனோட படங்களில் கிளைமேக்ஸில் இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிற நிஜமான விஷயங்களை ரொம்ப அப்பட்டமாக காமிக்கிறது நிறையா இருக்கும். இதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இவரோட புறம்போக்கு திரைப்படத்துலையும் பார்க்கலாம். கிளைமேக்ஸில் ஆர்யா செத்துருவார். ஸோ இப்படி நம்ம பல திரைப்படங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த படத்தில் ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த கிளைமேக்ஸை முடித்த விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது புதுப்பேட்டை. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்போ கொக்கி குமார் வந்து ஜெயிச்சிட்டான்ல, அவன் தான் வந்து கடைசியில் கொலை செய்யப்படலை, அவன் இருக்கிற எல்லா எதிரையும் போட்டு தள்ளிட்டு இப்போ அரசியலில் பெரிய ஆள் ஆகிட்டான்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைக்கும் கொக்கி குமார் எவ்வளோ கெத்தாக இருந்தான், அவன் வந்து எவ்வளோ மோசமாக எவ்வளோ கேவலமானவனா அப்படி அந்த மீட்டிங்கில் போய் நிற்பான். அவனோட பாடி லாங்குவேஜே அந்த இடத்துல எவ்வளோ மோசமாக ரொம்ப அசிங்கமாக அருவருப்பாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சப்டெக்ஸ்டாக பார்க்க முடியும். ஏன்னா அங்கே கொக்கி குமார் ஜெயிக்கல, மறுபடியும் அங்கே அந்த சிஸ்டம் தான் ஜெயிச்சிருக்குது. அந்த சிஸ்டம் மறுபடியும் அப்போது யார் சர்வே ஆகிற அந்த ரவுடியில் யார் சர்வே ஆகிறாங்களோ அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் கரெக்ட் பண்ண தான் வைக்கும் இந்த பாலிடிக்ஸ்குள்ளே. அந்த ஹார்டு ரியாலிட்டியை நமக்கு எடுத்து காமிச்சிருப்பார் டைரக்டர் செல்வராகவன். அண்டு கொக்கி குமாருக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்டும் இருக்கும். அவன் வந்து கடைசியாக அவனோட எதிரியான மூர்த்தியை கொன்னதுக்கு அப்புறமா தன்னோட அம்மா வந்து மூர்த்திகிட்ட பார்த்து தான் அழுக ஆரம்பிப்பான் கடைசியாக ஒரு தடவை. அவனோட ஆரம்பமே அவங்க அம்மாவோட மரணத்துலேருந்து ஆரம்பித்து
மூர்த்தியோட மரணத்தில் அது மறுபடியும் ரிலைஸ் ஆகும். ஆனாலும் அவனே வந்து இதுக்கப்புறம் லைஃப்பில் ஹோப்பே இல்லாமல் இருந்தாலும் அவனை சிஸ்டம் விட்டு வைக்க போகிறதில்ல. ஏன்னா அவனே வந்து ஹோப் இல்லாமல் தான் இருப்பான், கூட்டு போய் கொல்ல போகிறாங்க தான் நினப்பான் ஜெயிலில் இருந்து. ஆனாலும் சிஸ்டம் வந்து அவனை தூக்கிட்டு வந்து அவனை எம்எல்ஏ ஆக்கி அவனை வச்சு இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், இன்னும் எப்படி இந்த ரவுடிசத்தை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்குங்கிறத நமக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொக்கி குமார் தோத்து தான் போயிருப்பான். அவன் எப்படிலாம் கெத்தா வாழணும்னு நினச்சான், அவனோட பையனை வந்து எப்படிலாம் படிக்க வைக்கணும்னு நினச்சான், இது எதுவுமே கிளைமேக்ஸ் நடந்திருக்காது. அவன் ஒரு தோத்து போன ஒரு அசிங்கமான அரசியல்வாதியாக தான் அவனோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் வாழ வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்த திரைப்படங்களில் எதில் கிளைமேக்ஸில் கெட்டது ஜெயிச்சுது இல்லை வில்லன் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி கதை முடிஞ்சுது அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது படங்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த நான் சொன்ன படத்தில் என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.